வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி ரவா தோசை செய்யலான்னு இருக்கேன் காலை டிஃபனுக்கு. அதுக்கு என்னென்னா 100 கிராம் ரவை, 100 கிராம் மைதா, 100 கிராம் கோதுமை மாவு, ஒரு 50 கிராம் அரிசி மாவு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, தேங்காய் 2 பத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு திருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகு பொடி 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இது ஒன்றா மிக்ஸ் பண்ண ரவை போட்டிருக்கேன், கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, மிளகு, சீரகம், அதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பச்சை மிளகாய், வெங்காயம், இது தேங்காய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். கரைச்சி அப்படியே வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊறினோடனே தோசை கரெக்டாக வரும். கொஞ்ச நேரம் ஊறிட்டோம். மாவு இது மாதிரி தண்ணியாக இருக்கணும். இது ரொம்ப டார்க்காக இருக்குது. தண்ணி ஊற்றிருக்கேன் எப்படி பார்ப்போம். ரவை தோசை சட்னி ரெடி ஆயிடுச்சு. மாவு இட்லி மாவு தோசை மாவுலாம் காலி ஆயிடுச்சுனாக்கா ஒரு அவசரத்துக்கு இந்த தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு மாவு போட்டு ஊற வச்சு 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.